ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சபரியை வந்து சரியான ஒரு மரநாட்டி கொடுத்த மாதிரி வந்து விஜய் பார்வதி வச்சு செஞ்சாங்க. மூக்கு உடச்ச மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சபரி வந்து செம்ம டென்ஷன் ஆகி அரோரா வந்து கத்திருப்பார். அரோரா வந்து ஒரு ஃபன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ சம் பண்ணியிருக்காங்க. அதாவது மற்றவங்களுக்கு பண்ணும்போது அவருக்கு இனிக்குது, விஜய் பார்வதிக்கு பண்ணும்போது இனிக்குது. ஆனால் அதே இது அவருக்கு பண்ணும்போது கசக்குது. புரியுதா? இப்போது அதுக்கு தான் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க தான் தக்காளி சட்னியா, அந்த மூமெண்ட் தான் இது. ஸோ அதில் வந்து பயங்கரமாக வந்து கத்துறாரு. எல்லாருக்கும் எப்படி தோணுது, சின்ன சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு திடீர்னு. இவ்வளோனா தூங்கிட்டு இருந்தார், இப்போ தான் முழிச்சாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதில் இவங்க பயந்து அழுகுறாங்க. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் அழும்போது யார் வந்து கன்சல்ட் பண்ணுவா? ஹாஸ்டலில் இருக்கும்போது வார்டன் தான் வருவாங்க. இப்போ உள்ளே வந்து தலை ரூமில் வந்து இவங்க அழுது நிற்கிறாங்க. சபரி வந்து பேசிகிட்டு இருக்க, டப்புன்னு வந்து வார்டனாக இருக்கிறா விஜய் பார்வதி வராங்க. இவர் தடுக்கிறார். யார்? சபரி. இவங்க எங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமா? ஏண்டா ஒரு ஸ்டூடெண்ட் வேஷம் போட்டு ஸ்பேஸ் வேணுமா? போனால் அங்கிட்டுன்ற மாதிரி வந்துட்டு அவங்க பூச்சி கலாச்சி விட்டாங்க. எனக்கு செம்ம சிரிப்பு. வார்டன் வந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், நீங்கள் உள்ளே வரது எனக்கு பிடிக்கலையா? ஹாஸ்டலில் வந்து இந்த மாதிரியா வந்து வார்டன்கிட்ட பேசுவாங்க. வார்டன் வந்தால் ஒருத்தன் தெரிச்சு ஓடுவாங்க. இவர் வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்க பிடிச்சி கலாச்சி விட்டாங்க. ஒரு வார்டனை நான் வந்து பேச தான் செய்வேன் அப்படின்ட்டு. அரோரா இத்தனைக்கு பிடிக்காது விஜய் பார்வதிக்கு தான் உண்மை. ஆனாலும் அங்கே வந்துட்டு ஒரு டீச்சர் ஒரு வார்டனாக இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் அதை ஃபீல் பண்ணாத, இப்போ நீ ஸ்கூலுக்கு கிளம்பணும், அதெல்லாம் மைண்டில் போட்டு இது பண்ணிக்காத, சண்டைலாம் இப்போ வேண்டாம், அதுக்கப்புறம் இது பண்ணு, நீ வேறு நைட்டு வேறு வந்து நிறைய கவிதைலாம் எழுதிட்டு இருந்தால் அதெல்லாம் பண்ணோம்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. சபரிக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மூளை கம்மின்னு தெரியும். ஏன்னா இந்த ஆல்ரெடி வந்து இந்த உங்களோட காம்படிட்டர் யார் அப்படின்னும் போது ரம்யா ஜோ, ஏன்னா அவர் லாஸ்ட்டில் வந்துட்டார்ல, அதனால் லாஸ்ட்டில் இருக்கவங்க தான் காம்படிட்டர் சொல்ல முடியும். அப்புறமா வந்துட்டு யார் உங்களுக்கு வந்து இங்கே ஹீரோனா ஆர்வரா இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவரோட அந்த அனாலிசிஸ்க்கெல்லாம் போச்சு, அது போயிடுச்சுங்கன்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு வார்டன் ஒருத்தவங்க வந்து ஒரு பதவியில் வந்து இது பண்ணும்போது எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்கிறாரு. இவர் கொஞ்சமாக மூளை இருக்கா இல்லையா? ஆண்டவா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பேசாமல் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கலாம் பொழுது, அந்த மூளையை தான் சாப்பிட்ருப்பார்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது அவங்களோட அல்டிமேட் என்னென்னா விஜய் பார்வதி கலாய்க்கணும். அப்படி இருந்தால் எப்படி டாஸ்க்கு போகும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.